அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் மந்திர லாவண்யா. அன்பர்களே, நம்முடைய ஸ்ரீ மகாசக்தி மந்திராலயம் மற்றும் ஆன்மீக குருகுலத்தில் கொடுக்கக்கூடிய தெய்வ தேவதா உபாசனைகள் பற்றிய முழு விளக்கப்பதிவு தான் இந்த வீடியோ. நிறைய நபர்கள் நம்மளுக்கு தொடர்பு கொண்டு என்னென்ன மாதிரியான உபாசனைகள் கொடுப்பீங்க, எந்த மாதிரி கொடுப்பீங்க, என்னென்ன தெய்வங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதிலாக இந்த வீடியோ அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்முடைய ஸ்ரீ மகாசக்தி மந்திராலயம் மற்றும் ஆன்மீக குருகுலத்தில் மாந்திரீகத்தை தொழிலாக எடுத்து செய்ய நினைப்பவர்களுக்கும் அதே சமயத்தில் ஏதாவது ஒரு தெய்வ தேவதை நம்மோடு இருந்து நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளை அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கும், குறி சொல்லணும், அருள்வாக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கும் தெய்வ தேவதா உபாசனைகளை அவரவருடைய ஜாதகப்படி பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் அடிப்படையில், பூர்வ ஜென்ம அமைப்பின் அடிப்படையில், தெய்வ உத்தரவின் அடிப்படையில் சில விஷயங்களையெல்லாம் நம்ம பார்த்து ஒவ்வொருவருக்கும் என்னென்ன தெய்வங்கள் சித்தி ஆகும் அப்படிங்கிறத முழுமையாக ஆராய்ந்து அந்த தெய்வங்களை தேவதைகளை நம்ம உபாசனையாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்முடைய ஸ்ரீ மகாசக்தி மந்திராலயம் மற்றும் ஆன்மீக குருகுலத்தில் மகா காளி மற்றும் அஷ்டகாளி உபாசனை, வாராகி உபாசனை முக்கிய குறிப்பு. இந்த வாராகி உபாசனை ஒரு சில நபர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படும். அங்காளம்மன் உபாசனை, மாரியம்மன் உபாசனை போன்ற எந்தவித பெண் தெய்வங்களாக இருந்தாலும் உபாசனை கொடுக்கப்படும். கர்ண யக்ஷினி, தனதா யக்ஷினி, பத்மாவதி யக்ஷினி போன்ற அனைத்து விதமான யக்ஷினிகளும், மோகினி, மகாமோகினி போன்ற மோகினியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான மோகினிகளும், அதே சமயத்தில் காட்டேரி, முனீஸ்வரன், மாடன், கருப்பண்ண சுவாமி போன்ற அனைத்து விதமான காவல் தெய்வங்களும் நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தில் உபாசனையாக கொடுக்கப்படும். அதே போல் அவரவருடைய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த தெய்வம் அவருடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக அந்த தெய்வத்துடைய உபாசனை கொடுக்கப்படும். அதே மாதிரி அவரவருடைய குலதெய்வம், இது மாந்திரீகம் படிக்கிறவங்க தான் கற்றுக்கணும்னு இல்லை, சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட அவரவர் குலதெய்வத்தை தாராளமாக உபாசனையாக எடுத்து சித்தி செய்யலாம். அதன் மூலம் பல நன்மைகளை பெறலாம். அந்த வகையில் அவரவருடைய குலதெய்வம், அவரவருடைய இஷ்ட தெய்வங்களுடைய உபாசனையும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த உபாசனை முறைகள் மட்டும் இல்லாமல் நம்முடைய மகாசக்தி மந்திராலயம் மற்றும் ஆன்மீக குருகுலத்தில் தெய்வ தேவதைகளை சித்து எடுத்தும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மாந்திரீகம் தொழில் பார்க்குறவங்க, அருள்வாக்கு குறி சொல்லணும்னு நினைக்கிறவங்க, பூஜை செய்ய முடியாத சூழலில் இருக்கிறவங்க, இது போன்ற சிஷ்யர்களுக்கு நம்மளே தெய்வ தேவதைகளை சித்தெடுத்து அவர்களுக்கு குருமுறையில் தாரை வார்த்து தரும் விஷயத்தையும் நம்ம பண்ணி கொண்டு இருக்கோம். நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தில் உபாசனை எந்த மாதிரியான வழிமுறைகளை கொண்டு கொடுக்கப்படுது அப்படின்னா, மிக மிக அனுபவம் மிக்க முறைகள். கிட்டத்தட்ட 12 வருடமாக நான் பயன்படுத்தக்கூடிய முறைகளைத்தான் என்னுடைய சிஷ்யர்களுக்கும் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி 21 நாளில் முழுமையான வெற்றி, 21 நாள் டு 48 நாளில் முழுமையான தெய்வ சித்து அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, உறுதியான வெற்றி கிடைக்கும். இதுவரை நிறைய இடங்களுக்கு சென்று எனக்கு தெய்வம் சித்தி ஆகலை, எந்த தேவதையும் சித்தி ஆகலை, பல தெய்வங்களை பல தேவதைகளை நான் வாங்கி பூஜை பண்ணி பார்த்துட்டேன், சித்தி ஆகலை அப்படின்னு சொல்கிற நபர்களுக்கு கூட நம்முடைய உபாசனை முறையால் கண்டிப்பாக நாம் அந்த தெய்வ தேவதா சித்து வெற்றியை கொடுக்க முடியும். அதே மாதிரி 100% என்னுடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிறது எப்போவுமே உங்களுக்கு இருக்கும். உபாசனை எடுத்து பூஜை செய்யும் காலங்களில் ஒவ்வொரு அனுபவங்களையும் என்னோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு 100% என்னுடைய வழிகாட்டுதல் முழுமையாக கிடைக்கும். இந்த அனைத்து விதமான தெய்வ தேவதைகளுடைய உபாசனையுமே முறையாக குரு பாரம்பரியத்தோடு, குருவின் ஆசியோடு தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்மளுக்கு அமையக்கூடிய சிஷ்யர்களும் குரு மரியாதையும், குரு பக்தியும், தெய்வத்தின் மீது அன்பும் பற்றும், அந்த தெய்வத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் கொண்ட நபர்கள்
அந்தந்த நபர்களுக்கு நம்ம உபாசனையாக தாராளமாக எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் எந்த தேவதையை வேண்டுமானாலும் உபாசனையாக கொடுக்கலாம். இந்த உபாசனைகள் அனைத்துமே தனித்தனியாகத்தான் வழங்கப்படும். ஒரு வகுப்பாகவோ குழுவாகவோ இணைந்து நான் உபாசனையோ அல்லது தீட்சையோ கொடுப்பது இல்லை. தனி நபர்களுக்கு தனித்தனியாகத்தான் குரு தீட்சையும் உபாசனையும் கொடுத்து அவர்களுக்கு வழிகாட்டப்படும். இது நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தில் நம்ம கடைபிடிக்கிற ஒரு விஷயம் ஒன்று. இரண்டாவதாக, இந்த உபாசனையை தேவதா உபாசனைகளை யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா, மாந்திரீகத்தில் மிகப்பெரிய இடத்தை அடைய வேண்டும், மாந்திரீகத்தில் நிறைய சக்திகளை பெற வேண்டும் அப்படின்னு நினச்சோன்னா அதற்கு முதல் படி ஏதாவது ஒரு தெய்வம் அல்லது தேவதையுடைய உபாசனை. அப்படி மாந்திரீகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது தொழிலாக எடுத்து செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் அதே சமயத்தில் தம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தெய்வம் அல்லது தேவதை அல்லது அவரவருடைய குலதெய்வத்தின் உதவியால் அவருடைய அருளால் வாழ்வில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள், ஏதாவது ஒரு தெய்வத்தின் மீது பற்றும் அன்பும் பெரிய நம்பிக்கையும் கொண்டு அந்த தெய்வத்தையே வணங்கி உருகி கொண்டிருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தில் தெய்வ உத்தரவும் பிராப்தமும் இருந்தால் இந்த உபாசனைகளை தாராளமாக எடுக்கலாம். இது நம்ம முழுமையாக தெய்வ அருளோடு கொடுக்கக்கூடிய உபாசனை முறைகள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்படி குருவர்களோடும் திருவருளோடும் உபாசனை எடுத்து வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கும் அன்பர்கள் சிஷ்யர்கள் நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தை தொடர்பு கொண்டு உபாசனை பற்றிய தகவல்கள் தட்சணைகள் பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய தொடர்பு எண் 9655046789. இந்த ஒரு எண் மட்டுமே நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தின் ஒரே தொடர்பு எண். இதுதான் வாட்ஸ்அப்பிலும் இருக்கும், இதுதான் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்ணும் கூட. இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தேவையான தகவல்களை தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.